ப்ரோ நம்ம 4 பேரும் தான் சிங்கிள். அக்கா சிங்கிள் இல்ல, அக்காக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சே. ஆமால, கல்யாணம் ஆனா என்ன, நானும் சிங்கிள் தானடி. எப்படிக்கா? அதான் சிபி மாமாக்கும் உனக்கும் அப்பப்ப பயங்கரமா ரொமான்ஸ் போயிட்டு இருக்கே. அதுவும் ரொம்ப டூ மச்சா போற மாதிரி கேள்விப்பட்டேன். அதெல்லாம் சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுவும் நீங்கெல்லாம் சேர்ந்து தூண்டி விட்டதுனாலதான். தமிழ் எனக்கு தெரியும். அவன் ஒரு மாதிரியான டேஸ்ட்லெஸ் இடியட். அவனுக்கு அழகா ரசிக்கவும் தெரியாது, அழகா கிடைச்சிக்கிற லைஃப வச்சு நல்லபடியா வாழவும் தெரியாது. கேடி, என்ன வாய் ரொம்ப நீளுது? என்ன தமிழ், நான் அது தப்பா சொல்லிட்டேனா? பின்ன ஏன் புருஷன நீ என்னமோ சொல்லி திட்டிக்கிட்டு இருக்க? புருஷனா? என்ன தமிழ் சொல்ற? திட்டுறதா இருந்தாலும் அடிக்கிறதா இருந்தாலும் நான் மட்டும்தான். நீ எல்லாம் வரக்கூடாது. ஓ அப்படியா? அப்ப லவ் ஓடிட்டு தான் இருக்கு. அட நீ வேற. அதெல்லாம் இல்ல, நானும் என்னெல்லாமோ பண்ணி பாக்குறேன். மாற மாதிரியே தெரியல. தமிழ், நீ அவனை தப்பா புரிஞ்சு வச்சிருக்க. சிபி மனசு ஃபுல்லா நீ தான் இருக்க. அவன் உன பர்சனலா லவ் பண்ணிட்டு தான் இருக்கான். அத நேரடியா சொல்லிட்டா எங்க கெத்து போயிருமோன்னு சொல்லாம மறைச்சுக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். எனக்கு அவனை நல்லா தெரியும். ஜனாமாவே சொன்னாங்கல்ல, மறந்துட்டியா? அவனை ஜனாமா தான் கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்காங்க. சிபி உன்னை லவ் பண்றா தமிழ். ஆமா சிஸ்டர், எனக்கு அப்படிதான் தோணுது. இப்போ உங்களோட வேலை என்னன்னா, அத்தான் கிட்ட போய் உன்னதான் நான் லவ் பண்றேன்னு அவர் வாயாலே அவரை ஒத்துக்க வைக்கணும். அது நீங்க தான் எப்படியாவது சாதிக்கணும் சிஸ்டர். நானா? அக்கா எப்படியாவது மாமாவை லவ் சொல்ல வச்சிருக்கா. அதுக்கப்புறம் உங்க லைஃப் சூப்பரா இருக்கும். ட்ரை பண்றேன். நல்ல வேலை பாக்குறாடா. நானும் ட்ரை பண்றேன். நீ இப்படி வா, அங்க பாரு. இதோ வருது பாரு, இந்த சீன் சூப்பரா இருக்கும்.